ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த விஜயா இருந்துக்கிட்டு எப்போ தான் இந்த கிறிஸை கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் அவனவே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்து இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, விடுங்கப்பா, அவங்க என்னையவே வளர்த்ததில்ல, இந்த கிறிஸை பற்றி வளர்க்குறதுக்கு தான் யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கிறிஸோட பாட்டியை பார்க்குறப்ப அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ், நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கே அவங்க, இல்லைப்பா, என் கிறிஸும் நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா, ஸ்கூலில் கிறிஸை சேர்க்கும்போது அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அவங்க பாட்டியோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், அவங்க அம்மாவோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் கேட்டு விசாரித்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அண்ணாமலையும் சரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை ஸ்கூலில் கேட்டு விசாரிக்கிறப்ப அவங்க பாட்டியோட ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் தான் இருக்குது, அவங்க அம்மாவோடது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டியோட ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் அவங்க டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் இருந்துன்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணி விட்றாங்க. அப்புறமா அந்த நம்பருக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் ரீச் ஆகலை. சுருதியும் ரவியும் கேட்குறாங்க முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும், இவனை எதுக்கு உங்கள்கிட்ட அவங்க விட்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, இவனோட அம்மா ஃபாரின் ஓடி போயிட்டா, அவங்க பாட்டி இவங்க தலையில் இவனை கட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, பேசாட்டுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு, இவன் யார் என்னன்னே தெரியல, இவனோட கதை பெரிய கதையாக இருந்தால் இவன் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இந்த தலைவலியே வேண்டாம், பேசாட்டுக்கு இவனை அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, அவங்க பாட்டி எங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க, அதனால நாங்கள் அவனை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, இவங்க பெரிய வள்ளல் பரம்பரை நினப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட ஸ்கூல்லேருந்து, கிறிஸோட ஸ்கூல்லேருந்து அண்ணாமலை கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை அவங்க முத்து மீனா எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. அப்புறமா சுருதி சொல்கிறாங்க, முத்து எனக்கும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா டீட்டெயில் அனுப்பிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருக்காங்க. மீனாவும் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு அவங்களோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் எல்லாம் அனுப்பிட்டேன், நீ அதை கொஞ்சம் விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கிறிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறமா மறைஞ்சு நின்று ரோஹிணியை பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப சோகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கிறிஸு. ரோஹிணியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா கேட்குறாங்க, இவனுக்காக எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ரவி சொல்கிறாங்க, இவனோட பாட்டியை கண்டுபிடிச்சாதானம்மா இவனை அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. அப்புறமா மனோஜ் கேட்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, கம்முனை வைங்கடா ஃபோனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ ஃபோன் பண்ணேன்னா அமைதியாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லாம் அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. அப்போ மீனாவும் முத்தும் அவங்க காலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப முத்து மீனாக்கிட்ட கேட்டுருக்குறாங்க, மீனா எந்த நம்பிக்கையில் அவங்க நம்மக்கிட்ட விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் அப்படி விட்டுட்டு போகிற ஆளே கிடையாதுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பெரிய விஷயமே இருக்குதுன்னு தோணுதுங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கிறிஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, சரி மீனா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, இப்போயே பாட்டியை காணோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து கிறிஸ் ஒரு மாதிரியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லாம் சரி நீ தூங்கு அப்படின்னு எல்லோரும் படுத்துடுறாங்க. அப்புறமா கிறிஸ் இருந்துக்கிட்டு ரோஹிணியோட ரூமுக்கு போகிறான் யாருக்கும் தெரியாமல். கிறிஸ் ரோஹிணியோட ரூமுக்கு போயிட்டு ரோஹிணிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க, பாட்டியை எப்படினாலும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஏமா எதுவுமே பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்புறமா எல்லா பசங்களும் அவங்க அம்மா அப்பாவோட தானே இருக்காங்க, என்னைய மட்டும் ஏன் நீங்கள் இங்கே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு, உங்களோட வச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.
நானும் உன்னோடே இருந்துடுறேம்மா அப்படின்னு வந்து கிறிஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு வளர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு ஷாக்காயிடுறாங்க. அப்புறமா ரோஹிணி சரி நீ அங்கேயே போய் படு அப்படின்னு சொல்லி ரோஹிணி தாட்டி விட வர்றப்ப தெரியாமல் டம்ளர் கீழே விழுந்துருது. அதை கேட்டு எல்லோரும் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்புறமா மீனா வந்து கிறிஸை தேடிட்டு வர்றாங்க. அப்போ ரோஹிணியோட ரூமில் இருந்து கிறிஸ் வரையான். நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி எது வேணுனாலும் நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. சரி வா போய் படுக்கலான்ட்டு கிறிஸை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க முத்துவும் மீனாவும். மறுநாள் காலையில் பார்த்துட்டா மனோஜ் இருந்துக்கிட்டு ரவி சுருதி எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு விசாரிக்கிறப்ப இந்த பையனோட பாட்டியை எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலான்னு சரின்ட்டு இந்த பையனை இங்கே வச்சுக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அவங்க பாட்டியை கண்டுபிடிக்கலை. இப்போ என்ன செய்யறது, இவனை வந்து ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜயாவும் சொல்கிறாங்க, இவனோட பாட்டியை தேடுவீங்களோ தாத்தாவை தேடுவீங்களோ அது எனக்கு தெரியாது, இவனை இங்கே வச்சுருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அதுக்காக இவனை எங்கே கொண்டு போய் விட முடியும்னு சொல்கிறாங்க. இவனை எங்கேயே விடுங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்கு விஜயா இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, நம்ம அந்த பையனை வளர்க்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப வள்ளல் பரம்பரைன்னு நினைப்பாக்கும் உனக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, மீனா விடு மீனா, நம்மளே இந்த பையனை வளர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நாங்களும் இருக்கிறோம், எங்களோட ஒப்பீனியனை நீ கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ தான் சொல்லுவியே முத்து, ஓட்டு போட்டு யாரோட மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க பேச்சையை கேட்கணும்னு நீ தானே சொல்லுவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் வீட்டில் இருக்கலாங்கிறதுக்கு யாரெல்லாம் கை தூக்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மனோஜ் சொல்கிறப்ப மீனா முத்து அண்ணாமலை அப்படி தூக்குறாங்க. அப்புறம் சுருதி தூக்காமல் இருக்காங்க, சுருதியும் ரவியும். அப்போ முத்து கேட்குறாங்க, என்னாச்சு நீங்கள் தூக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சுருதியும் ரவியும் கை தூக்கிடுறாங்க. அப்புறம் இந்த பையன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் கை தூக்குறீங்க தூக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப விஜயாவும் மனோஜ் மட்டும் தூக்குறாங்க. அப்புறமா ரோஹிணிகிட்ட வந்து தூக்க நீ உனக்கு விருப்பம் இல்லையா ரோஹிணி அப்படின்னு வந்து மனோஜ் கேட்குறாங்க. விருப்பம் இல்லாமல் கை தூக்க போகிறப்ப வந்து கிறிஸ் வந்து கையை பிடிச்சிக்கிறான். ஆண்டி நான் உங்களோடே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சிகிட்டு இருக்கிறான். தாத்தா பாட்டி நான் உங்களோடே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவுக்கும் சோகமாகிடுறாங்க. இப்படியாக இன்றைய பிரமோ முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.